முனிமா முந்தானி பெல்ட்ல மாட்டி போது ஜாக்கிரதை. வெயில ஏன் பின்னாடி ஆள் வர. ஏதாவது பார்த்த இந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்னா நீ பக்கத்துல இருக்க கூடாது. போ. கான்ட்ராக்டர் வர நேரமாச்சு. எல்லாரும் வேலை செய்யற மாதிரி கமாலா நீயும் வேலை செய். இல்ல எவனாவது உனக்கு வச்சு வச்சிருவான். வெக்க விடுவேனா? 4 கல்லு போடு. அவருக்கு வேற வேலை இல்ல. நேரம் காலம் இல்லாம வருவாரு. தூக்கு தூக்கு. என்னையா பொறுக்கி போடுற? பாவம் குழந்தை தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது. அது மேஸ்திரி கேஸ். தப்பி தவறி நியாயம் பேசினோம்னா நம்ம சீட்டு கிழிஞ்சு போவோம். யார் சீட்டு கிழியுதுன்னு நான் பாக்குறேன். உன்னால முடியலன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எருமைகளை மேய்ச்சாலும் மேய்ச்சிடலாம் போல இருக்கு. இதுகளை மேய்க்க முடியாது போல இருக்கு. என்ன மேஸ்திரி என்ன சிலுக்கு உடனே கையை வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, அந்த சிங்காரி இருக்காளே, அவ ஒரு நாளைக்கு தூக்குறது 1 பாண்டு, அதுவும் 4 கல்லு. அந்த கன்செஷன் அவளுக்கு மட்டும் தானே? 4 கல்லு தான் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தையும் பாவாடை கட்ட கூடாது. ஆமா, உடனே கைய வச்சிருவீங்களே. அது கான்ட்ராக்டர் வராரு. இந்தா வேகா வெயில்ல வேர்க்க வேர்க்க வேலை செய்யறதா அந்த ஆளுக்கு தெரியணும். சொல்ற தெளி. முதலாளி வணக்கம். வணக்கம். வேலை அவசரத்துல நீங்க வந்ததை நான் பாக்கல. என்ன சோடா கைமா இருக்கீங்க? முனிமாவுக்கு 3 மாசம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. தண்ணி தெளிச்சு சோடா கொடுத்தேன். கப்புன்னு கல்ல தூக்கிடுச்சு. சரி சரி, சம்பளம் இல்ல. கேட்டா இந்தாங்க. சம்பளம் அதுல ஒரு 1000 ரூபாய் தர்மங்க. தர்மமா? ஏயா நம்ம மிஷின்ல கை கால் அடிபட்டாக்கா அவங்க டேமேஜ் சூட் போட்டாங்கன்னாக்கா 1000 2000 கொடுக்க வேண்டியதா வரும். அதுக்கு பதிலா 50 100 அவங்களுக்கு அமைக்கிறது. ஏண்டா அப்படிதாங்க அமுக்குறான். சரி சரி, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. மீதி இருக்கிறத அடுத்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். சம்பளம் கொடுக்கறப்ப நீங்க இருக்கு, நீங்க போங்க, புறப்படுங்க. அத போடுறே. மயிலுக்கு உண்டியல் மிஷின் தெரியுமா? மேல எடுத்துக்கலாம் போகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. பேத்துருவோம் குடும்பத்தை. 2 பேருக்கு சேர்த்து 80. செல்லகண்ணே, என்ன மாவல கவனிக்காம போற? என்னத்துக்கு மாது? அதான் டப்பாவில போட்டுருக்குத முனுசாமி தர்ம கைங்கரியான்னு. யாரு அந்த முனுசாமி? மேஸ்திரி பேரு முனுசாமி. அவருக்கு உங்க கைங்கரியம். மேஸ்திரி தான் கான்ட்ராக்டர் சம்பளம் கொடுத்துக்கிறாரு. நாம ஏமா இங்க தர்மம் பண்ணணும்? அவன் வேலை வாங்கி கொடுக்குறதா 1000 2000 லஞ்சம் வாங்குறான். நம்ம மேஸ்திரி அப்படியா கேட்கிறாரு? ஏதோ மொத்தமா செலவை கூடாதுன்னு சில்லறையா கேட்கிறாரு. சில்லற போறீங்களா இல்ல சீட்டு கிடைக்க சொல்லட்டுமா? இந்தப்பா பேசாம வாடி. என்னம்மா இது அநியாயமாகுத? வாய முடின்னு கம்மன் கடடி, பொழப்பு கெடுத்துக்காத. எவ்வளவு? 10 பைசா. 10 பைசா. இந்த வாடகைங்க. யாராவது ஆளு புதுசா இருக்கு? ரோடு போடுறாங்கல்ல, அங்க கூலி வேலை செய்துங்க. தாவு நல்லாவே இருக்கு, வா ட்ரை பண்ணுவோம். திமுற பாரு, பின்னாடி இடிச்சுல போறா. மூஞ்சியும் நகரையும் பாரு பொறுக்கி. நீங்க வா பாட்டி. இது எவ்வளவு? 30 பைசா. ஆமா, பெருசா நோட்டா சம்பாதிக்கிற மாதிரி உண்டி ஒண்ணுதான் பாக்கி. ஏதோ மிச்சம் மதி இருந்தா போட்டு வைக்கலானுதான். எப்படி இருக்கு? ஷோக் ஆகுது. பேர் என்னடா? பானை. பானையா? மண்ணு, நான் இதையா சொன்னேன்? சைடுலடா, சைடுல. ஊதா ஜாக்கெட் பேரு மயிலு. அப்போ ஊதா தாவணி பேரு குயிலா? அப்படிதான் வச்சுக்க. மயில நான் வச்சுக்கிறேன், குயில நீ செட்டப் பண்ணிக்க. தோட பக்கட்டங்க. இந்த 1 ரூபா மார்கண்ணு கூட நல்லதா பாத்து போடு. தலா எவ்வளவு பாய்? 5 ரூபா. என்ன மயில, நானும் கஷ்டப்பட்டு உன் பின்னால வந்துகிட்டு இருக்கேன், கவனிக்க மாட்டேங்கிறிய. 3 சொல்லு, சைடுல ஒதுக்கலாம். ஜாக்கெட்டுக்கு பணம் தர்றேன். நாங்க போடுற ரோடு மட்டும் தாண்டா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அதுல வேலை செய்யறவங்க இல்ல. மார்க்கெட்டுக்கு வர பொண்ணுகளை கிண்டா பண்ணுங்க. கிண்டல் பாத்தியா? வாய் எப்படி போறவருக்கு தொங்க விட்டுருக்காங்க. இதே மாதிரி உங்களை நீ சாட்சி போய், நீ சாட்சி. வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்த உள்ளூர்காரன் அடிச்சு விட்டான் பாய். உள்ளூர்காரன் அடிச்சு விட்டான். ஊரை கூட்டி ஒண்ணு என்ன செய்ய
இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் பகல்ல பட்டைய போடுறவன வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னேன். கேட்கலையே. என்னையா கத்துற? கல்கத்தாவுல போய் நான் ரோடு போடுறப்ப கூட என் காலரை எவனும் பிடிச்சது கிடையாது. நீ பிடிச்சிருக்கிற ஏடா கையா யாரா நீ? நம்ம பொண்ணு மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போயிருக்கிறான். அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உனக்கு தான் தில்லு கிடையாது. நான் அவன் அடிச்சது என்னையா தப்பு? அடிச்ச எவனாவது ஒருத்தன் நம்மள சீன்றதுதான் சந்தோஷமா இருக்கட்டுமே விட்டுற வேண்டியது தானே. ஒருத்தனை போட்டு அடிச்சுட்ட உள்ளூர் பக்கமா வரும். 10 பேர் சோடா புட்டியில அடிப்பான், குடிசையை கொளுத்துவான். கான்ட்ராக்டருக்கு யார் பதில் சொல்றது? கவர்மெண்ட்டுக்கு யார் பதில் சொல்றது? எல்லாத்துக்கும் எந்த அளவுதான் உள்ளூரும் சொல்லேன்டா. என்னத்த சொல்றது? அங்க பாருங்க ஒரு கும்பலே வருது. என்னடி பால்காரன் நமக்கு சப்போர்ட் வருவான்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்து வர்றாரு. உள்ளூர்காரங்க 1000 இருந்தாலும் ஒத்துக்குள்ள ஒத்து போவாங்க. நமக்கு அடி சப்போர்ட்டுக்கு வருவாங்க. வரட்டுமே, நான் நம்ம பக்கம் நினைக்குது. இத பாருங்கயா, எந்த ஊர்ல நான் இருக்கிறனோ அந்த ஊர் பக்கம் தான் நான் இருப்பேன். நான் உங்க கட்சி. இத பாருங்க, வெள்ள வடி காட்டுறேன். வாடா. மயிலே இருமா, என்னால தானே இந்த தகராறே வந்துக்குது. கிருஷ்ணா, இவன் தான் அடிச்சது. தெரியுங்க, இவன் எங்க கேங்க ஆளுதான். தப்பு பண்ணிட்டான், நான் தண்டிச்சேன். எம்எல்ஏ ஏறான். நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுதான் உலக நியாயம். இவனுங்களை நீங்க தான் அடிச்சீங்களா? ஆமா. அவர் ஏன் இவங்களை அடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் தேவையில்லை. அடிச்சது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் அவனை புணர்ச்சேன். என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா? விடாதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நாங்க உங்களை தண்டிக்க வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். மன்னிப்பா? மன்னிப்பு கேள்றா. நீ கேள்றா. மன்னிச்சிருப்பா. அங்கே கேள். மன்னிச்சிருமா. மன்னிச்சிருமா. என்ன தம்பி, இவன் காலை உடைப்பீங்க நினைச்சா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. மேஸ்திரி சார், நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா அது எங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி. இந்த பசங்க தெரியாம அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டானுங்க. அதனாலதான் அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னேன். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி நடந்தெல்லாம் மறந்துருங்க. நீங்களும் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஊரே உங்களுக்காக திரண்டு நிற்கும். நல்ல சைக்கிளுக்கு காய்ச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். என்னாச்சு? ராஜம உருட்ட சொன்ன காலில் போட்டுக்கிச்சு. ஆம்பளை தூக்கி சொல்றாங்க. ஏமா நலமா அடிபட்டுச்சா? சரி சரி, சீக்கிரமா வைத்தியத்தை கூட்டிட்டு போங்க. வைத்தியம் இல்லைன்னா டாக்டர் கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் மெதுவா. பைக்கில நீ ஏன் இன்ஜின் விட்டு கீழே இறங்கின? அங்க என்ன கும்பலு? நம்ம செல்ல கண்ணு இல்ல, அவ கால்ல தார் ட்ரம் விழுந்துருச்சு. ஆமா, இந்த பொம்பளைங்களுக்கு தம்மா துண்டு கீச்சிக்கினா போதும், ஊரையே கூட்டிட்டு வாருங்களே. ரத்தம் கொட்டுதியா? தாரு டப்பா மேல விழுந்தா ரத்தம் வராம தண்ணியா வரும். நீ வா, உன் கால்ல தார் ட்ரம் போடுறேன். ரத்தம் வருதா இல்லையான்னு பாக்கலாம். ஏன்டா தண்ணிய போட்டுட்டு என்கிட்ட தகராறு இருக்கே வர பாவிய? நான் பாவியா இருந்தா பரவாயில்ல, ஆனா பாயிண்ட சொல்றேன் கேளு. என்னடா குத்துற? உன் சிஷியன் சொல்லிட்டான், செல்லக்கண்ணுக்கு டியூட்டி டயத்துல அடிபட்டு இருக்கு. உன் கான்ட்ராக்டர்ட்ட பேசி அவன் வைத்திய செலவுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கரெக்டா வாங்கி கொடுத்துரு. அந்த கலெக்ஷனை வாங்கி உன் உண்டியல்ல போட்டுக்காத. அப்படி போட்ட ஸ்ட்ரைக் தான், குடிதான். மெதுவா மெதுவா படுக்குவீங்க. மெதுவா. நீங்க அப்படி போங்க. இங்க வரைக்குதா? இங்க எலும்பு முறிஞ்சிருக்கும் போல் இருக்கு. இங்கதான் அடிபட்டதா வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? முட்டியில கூட பட்டிருக்குங்க. முட்டிலையா? என்ன அது கொஞ்சம் கூச்சப்படுதுங்க. வைத்தியத்தை வந்ததுக்கு அப்புறம் கூச்சமா? சரி சரி, எல்லாம் வெளியே போங்க, வெளியே போங்க. அது இருக்கட்டுங்க. இந்த பாருமா, வைத்தியத்தை வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டின புருஷனா இருந்தா கூட தள்ளிதான் நிக்கணும். எலும்பு முறிஞ்சிருக்குங்கிறாங்க, சும்மா பெருசு பண்ணிக்கிறிய. நீங்க பாருங்க வைத்திரையா, வாடி. படுமா, படு படு. உன் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல பாரு. இங்க வரைக்குதா? இங்க? அட என்னம்மா நீ இங்க? என்னம்மா உன்கிட்ட பெரிய ரோதனையா போச்சு? ஏன் இப்படி கூச்சப்படுற? எனக்கு என்னமோ போல இருக்கு. ஐய, இப்படி எல்லாம் பண்ணா நம்மளால வைத்தியம் பார்க்க முடியாது. ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க, நானே தடவிக்கிறேன். இத பாருமா, இந்த மாதிரி அறவர வைத்தியம் பண்றவ நான் இல்ல. இஷ்டமா இருந்தா இந்த வைத்தியம் பாத்துக்க, இல்லன்னா வேற ஆள பாரு. இந்தம்மா பொண்ணு இங்க வா.
கூட யாராவது ஆம்பளைங்க வந்திருக்காங்களா? இல்லைங்க, ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. இத பாருமா, உங்க அம்மாவுக்கு கால்ல எலும்புறிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சளை போட்டு கட்டணும். கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் போட்டு உருவணும். தொட்டாலே கூச்சப்படுறாங்க. இவங்க எங்க எண்ணெய் போட்டு உருவிக்க போறாங்க? இத பாரு, இது நம்மால ஆகாது. வேற யாரா வைத்தியத்தை கூட்டு போங்க. வைத்தியரே, அப்படி சொல்லாதீங்க. அதுகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க கட்டு போடுங்கய்யா. இந்தா, இதுக்கு 50 ரூபாய் செலவாகும். என்ன சொல்ற? சரிங்க, நான் எப்படியாவது பார்த்து தரேன். எடு எடு, இந்த பச்சளை எடு சீக்கிரம். இந்த கால் கட்டா விடு. ஆய், வாங்க. எங்க போற? வேலைக்குங்க. மணினாச்சு. அம்மாவை வைத்தியர்கிட்ட கூட்டு போனேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக கொஞ்சம் கூலியை குறைச்சாக்கா வாங்கிக்குவீங்களா? கூட்டம் கூட்டி சட்டம் பேசுவீங்களே. இன்னைக்கு உனக்கு வேலை கிடையாது. போ போ. மயிலு நில்லு. ஐயோ, பட்ட கேஸ் வருது. மைக்கிளு, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், 4 பொம்பளைங்களோட இருக்கிறப்போ நீயும் உறுதி கொடுத்திருக்கிற. நான் என்னைக்கு உறுதி கொடுத்திருந்தாலும் அந்த உறுதியிலிருந்து தவறவே மாட்டேன். அதான் கரெக்ட். உனக்கு தெரியாத நியாயமா? இத பாருப்பா, இந்த பொண்ணு இன்னைக்கு லேட்டா வந்துருச்சு. இன்னைக்கு நான் அதை வேலைக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, எவனாவது என்ன தப்பா பேசுவான். அதனாலதான் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வான்னு சொன்னேன். அந்த பொண்ணு லேட்டா வந்ததுனால வேலை கிடையாதுன்னு சொன்ன பாரு, அதுல தப்பே இல்லை. ஆனா என்னப்பா ஆனா? அந்த பொண்ணோட அம்மாவுக்கு காலில் அடிபட்டதுன்னு சொல்லி கான்ட்ராக்டர்ட்ட 200 ரூபாய் வாங்கின பாரு, அதை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. 1 ரூபாய் கொடுத்து அமிர்தாஞ்சனை வாங்கி தடவைனா அந்த வியாதி நல்லாயிடும். அதுக்கு போய் 200 ரூபாய் கொடுக்க சொல்றியா மைக்கிளு? இதெல்லாம் நல்லா இருக்குதா? அப்போ உன் பாக்கெட் இருந்தா கொடுக்குறேன். கான்ட்ராக்ட் தானே கொடுத்தாரு, ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல உன் உண்டியல் விஷயம் வெளியே வந்துடும். அவங்க ஏதோ நன்கொடை கொடுக்குறாங்க, அத போய் இப்படி இப்படி எல்லாம் மிரட்டுறிய. என்னப்பா இதெல்லாம்? நான் வரேன். என்னங்கடா, இந்த பட்டை இருக்கிற வரைக்கும் நம்மளால பெருசா ஒண்ணும் பண்ணிக்க முடியாது போல இருக்குதே. பட்டை, உன்னை பட்டை தீட்டுறேன். கட்ட விட கட்ட விட. ஆமா, இப்ப எப்படி இருக்கு? வலி மட்டும் குறைவே இல்லைங்க. அப்படியா? 2-3 நாளைக்கு காலுக்கு வேலை கொடுக்காம இருந்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, அன்னைக்கு ஒரு பொண்ணு உன் கூட துணையா வந்தாள, அவ யாரு? உன் தங்கச்சியா? என் மவங்க. மகளா? அப்ப ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆமா, உன் புருஷன் என்ன பண்றாரு? அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எப்போ? என் பொண்ணு பிறந்த கையோட. அதுக்கப்புறம் யாரு கூடயும் வரலையா? அதான் தொட்டது கூச்சப்படுற. டேய், சீக்கிரம் எடுறா எடுறா.